எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் ஃபாக்ஸ்டைல் அப்படின்னு உள்ள பிராண்டோட விட்டமின் சி சீரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இது மாதிரி தான் இருக்குது. இது ஃபாக்ஸ்டைல் பிராண்டோடது விட்டமின் சி பிரைட்னிங் சீரம். விசிபிளாக நமக்கு டார்க் ஸ்பாட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது தெரியும். அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது அப்படின்னா ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ணுறதுக்கும் அந்த சீரம் ஹெல்ப்பாக இருக்குது. இதில் 15% எல் அஸ்கார்பிக் ஆசிடும் விட்டமின் ஈயும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களையும் யூஸ் செஞ்சுக்கலாம். வீகன், க்ரூவல்ட்டி ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடான ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு பேக்கிங்கில் வருது. லெட்டு பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக கொடுத்துருக்குறாங்கல்ல, இதுதான் லெட்டு. இது மாதிரி ஓப்பன் செஞ்சு எடுத்துட்டு இது மாதிரி ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம். ப்ராடக்ட்டை எடுத்த உடனே இந்த லெட்டை வச்சு க்ளோஸ் செஞ்சு வச்சிடணும். ஏன்னா இது ஆக்சிடைஸ் ஆகும் விட்டமின் சி சீரம். ப்ராடக்ட் பாருங்க, லைட்டாக ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்குது. ரொம்ப ஆரஞ்சு கலரில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகிருச்சுன்னு அர்த்தம். நான் இதில் இமேஜ் போடுறேன், வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது நார்மல் தான். எனக்கு இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறதுல 3ஆவதும் 4ஆவதுக்கும் இடைப்பட்ட ஒரு ஷேடில் தான் இருக்குது. 4ஆவது பிக்சரில் கொடுத்துருக்கிறது மாதிரி அந்த அளவு எல்லோவாக மாறலை. 5ஆவதாக கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா யூஸ் செய்யக்கூடாது. நார்மலாக விட்டமின் சி சீரம் எல்லாம் கொஞ்சம் வாட்டரியாக லிக்விடாக எல்லாம் இருக்கும். இது அப்படி இல்லை. இது கொஞ்சம் க்ரீம் டைப்பாக ஜெல் க்ரீம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக இதை நான் வாங்கி யூஸ் செய்கிற நேரம், ஓப்பன் செஞ்சு ஸ்மெல் செஞ்சு பார்க்குற நேரம் ஒரு மெடிசின் கலந்த ஒரு ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. அது இதுக்கு முன்னாடி நான் எல் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கிற சீரம் வாங்கி யூஸ் செய்கிற நேரம் அது மாதிரி தான் ஸ்மெல் இருந்துச்சு. அது மாதிரி இதுவும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் அந்த ஸ்மெல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு எனக்கு எந்த ஸ்மெல்லும் தெரியலை. குயிக்காக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். சிப்பாக எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. ஃபேஸில் இந்த சீரம் யூஸ் செஞ்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் செய்யணும். இந்த சீரத்தை டே டைம்லேயே யூஸ் செஞ்சுக்கலாம், நைட் டைம்லேயே யூஸ் செஞ்சுக்கலாம். டே டைமில் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா டைரெக்டான சன்லைட்டில் போகாமல் இருக்கிறது நல்லது. டைரெக்டான சன்லைட்டில் போனாலும் சரி, போகாமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மாய்ஸ்சரைசருக்கு மேலே ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை செஞ்சுக்கணும். இதில் 15% எல் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணுறதுக்கும் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. 1% விட்டமின் ஏ இருக்குது. ஸ்கின்னை நல்ல மாய்ஸ்சர் தன்மையோட வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இந்த சீரம் குயிக்காக ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% எல் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கிறது மாதிரி விட்டமின் சி சீரம் வரும். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 15%. அதனால குயிக்காக ஆக்சிடைஸ் ஆகும் இந்த சீரம். நான் இந்த ப்ராடக்டை யூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய நெகட்டிவான ரிவ்யூஸாக இருக்குது, பாசிட்டிவான ரிவ்யூஸும் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த க்ரீமை வாங்குற நேரம் ஒயிட் கலரில் இருக்குது, ஆக்சிடைஸே ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ரிசீவ் ஆகிற நேரம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸில் எனக்கு லைட்டாக ஒரு சாண்டல் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ராடக்டை நீங்கள் ஹீட்டில் வைக்கவே கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குன்னு உங்களோட கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னா வெளியே வச்சு யூஸ் செஞ்சுக்கலாம். இதில் வேறே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த சீரத்தை யூஸ் செய்கிற நேரம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். இது நான் யூஸ் செஞ்சு ஒரு 3 வீக்ஸுக்கு மேலே ஆகுது. ஓகேவா? ரெகுலராக இன்னும் யூஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். 5 டேஸ்லேயே ரொம்ப அதிகமான விசிபிளான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு 5 டேஸ்லலாம் ரிசல்ட் தெரியல. 1 வீக்கெல்லாம் தாண்டின அப்புறமா ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது. அதாவது ஸ்கின்னில் லைட்டாக ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் தெரியுது. டார்க் ஸ்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேடானது மாதிரி இல்லை. இன்னும் நான் யூஸ் செய்யணும். ஓகேவா? 3 வீக்ஸ் ஆகிருச்சு. ரீசெண்டாக அந்த இடத்துல ஒரு பிம்பிள் வந்துச்சு. பிம்பிள் தழும்பு இன்னும் மறையலை. ஓகேவா? அந்த டார்க் ஸ்பாட் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக விசிபிளாக தான் தெரியுது. ரொம்ப ரொம்ப லைட்டாக மைல்டாக கொஞ்சமாக காணாமல் போனது மாதிரி இருக்குது. இந்த சீரத்தை நான் இன்னும் யூஸ் செய்யணும். எனக்கு பொதுவாக விட்டமின் சி சீரம் நான் டே டைமில் யூஸ் செய்கிறது என்னோடய ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. என்னை ரெகுலராக ஃபாலோ செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சன்ஸ்க்ரீன் யூஸ் செஞ்சாலும் எனக்கு ஒத்துக்காது. ஓகேவா? நான் நைட் டைமில் மட்டும்தான் இந்த சீரம் யூஸ் செய்கிறேன்.
ஒருவேளை மார்னிங்லேயும் நைட்லேயும் யூஸ் செஞ்சேன் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கலாம். ஒத்துக்கிச்சு அப்படின்னா எனக்கு டே டைமில் ஒத்துக்காது, அதனால நைட் டைமில் மட்டுமே யூஸ் செஞ்சேன். ஸ்கின்னுக்கான நல்லா இருக்குது, ஸ்கின்னுக்கு நல்லா இல்லாமல் அப்படி எதுவுமே இல்லை. இமேஜ் காட்டியிருக்கிறேன் பார்த்தீங்களா, ரொம்ப டார்க்கான ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் மாறுகிற நேரம் இந்த டப்பாவில் இருக்கிற கலரெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிருச்சு, அதை யூஸ் செய்யக்கூடாது. ஓகேவா? இந்த சீரம் நல்ல எஃபெக்டிவாக இருக்குது, ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒத்துக்கும். ஆனால் இது ஆக்சிடைஸ் ஆகி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். நல்ல சீரமாக கிடச்சிருச்சு அப்படின்னா யூஸ் செஞ்சு பாருங்கள், ஸ்கின்னுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு குயிக்காக வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்னோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் ரிசல்ட் வந்து கொடுக்குது, குயிக்காலாம் ரிசல்ட் வந்து கொடுக்கல. எனக்கு இந்த ப்ராடக்டோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த லிட்டு கொடுத்துருக்குறாங்கல்ல ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒரு சில நேரம் நம்ம கையிலேருந்து கீழே விழுந்துடுது, அதை தேடி எடுக்கிற நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சில நேரம் இந்த லிட்டை க்ளோஸ் செய்கிற நேரம் உள்ளாடி போய் க்ளோஸ் ஆகாமல் திரும்ப இப்படி எழும்பி மேலே வரும். கொஞ்ச நேரம் இது மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கணும், அதுக்கு பிறகுதான் அது கரெக்டாக ப்ராப்பராக க்ளோஸ் ஆகும். உங்களோட ஸ்கின்ல பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட இந்த சீரத்தை யூஸ் செஞ்சுக்கலாம். பொதுவாக விட்டமின் சி சீரம் பிம்பிள்ஸ், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்லலாம் யூஸ் செய்யக்கூடாது, பிம்பிள்ஸ் வந்து அதிகரிக்கும். ஆனால் அதே இதில் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட பிம்பிள்ஸ் எல்லாம் காம் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, ரொம்ப பெஸ்ட்டுன்னு எனக்கு சொல்ல தோணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சீரம் யூஸ் செஞ்சுருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து ரிசல்ட் வந்து கொடுத்தது மாதிரி இருக்கும், ஸ்கின்னுக்கு நல்லா இருந்தது மாதிரிலாம் இருந்திருக்குது. இந்த சீரத்தை கம்பேர் பண்ணுற நேரம் ஒருவேளை இது ஒயிட் கலர் க்ரீமாகவே வந்திருந்தா 5 டேஸ்லேயே நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி தான் வந்துச்சு, ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து கொரியரில் வரும், வெயிலில் எல்லாம் நிறைய நேரம் இது ட்ராவல் செஞ்சுருக்கோம், அதனால இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க, அப்போ ஹாட் வெதரெல்லாம் இது வந்து தாங்கிக்காது. ப்ராடக்ட்டு அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான், விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.